வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இப்போ தைப்பட்டம் ஆரம்பிக்க போகுது. அதனால தைப்பட்டத்துக்கு வேண்டிய விதைகள் எல்லாம் எங்ககிட்ட கைவசம் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாம் இப்போ போட்டுடலாம் அப்படின்னு இருக்கோம். அடுத்து அதுக்கு தைப்பட்டத்துக்கு தேவையான மண் கலவையும் தயார் பண்ணிட்டோம். இன்னைக்கு இங்கே பாருங்க, மண் கலவை ரெடியாக இருக்குது. இப்போ போடுற விதைகள் எல்லாம் முளைச்சி நடவு செய்கிறதுக்கு ரெடியான உடனே இந்த மண் கலவையை எடுத்து நாங்கள் க்ரோ பேக்கில் போட்டுட்டு அதை எல்லாம் நட்டுருவோம். அதுக்கு முன்னாடி இதில் எல்லா விதமான இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு. டெய்லி அல்லது ஒன்று விட்டு ஒரு நாள் இதில் லேசாக தண்ணி தெளித்து பரட்டி விடுவோம். இப்போ மண் கலவையும் ரெடி. அடுத்தது விதைகள் போடலாம். பார்க்கலாம் வாங்க. இப்போ கிழங்கு முதல்ல போட்டுக்கலாம். முதல்ல சக்கரவள்ளி கிழங்கு போடலாங்க. விதை சின்ன தொட்டியில் தான் போட போகிறேன் நான். ஏன் சின்ன தொட்டியில் போட போகிறேன் சக்கரவள்ளி கிழங்கு, இது எல்லா விதமான கிழங்குகளையுமே. ஏன்னா மண்கலவை இன்னும் ரெடி ஆகலை, ஒரு 10-15 நாள் ஆகும். அதுக்குள்ளே இது முளைச்சி கன்று வந்துடும். அப்புறம் அதை எடுத்து பெரிய க்ரோ பேக்கில் வச்சுக்கலாம். அதனால் இப்போ இந்த நர்சரி தொட்டிங்கள்லே போடலாம். சக்கரவள்ளி கிழங்கு போடுறேன். போதும், இப்படி மூடி வச்சாலே போகிறோம், அது முளைச்சி வந்துடும். அடுத்து உருளைக்கிழங்கு. நான் கீழ்வீட்டு எங்கள் வீட்டு தோட்டத்தில் போட்டிருக்கேன் ஒரு தடவை, வந்தது. இப்போ மாடி தோட்டத்தில் இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உருளைக்கிழங்கு போடுறது. மூணாவது சேப்பங்கிழங்கு. இந்த பாருங்க, முளைய விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அறுவடை செஞ்ச சேப்பங்கிழங்கு எங்கள் மாடியில் அறுவடை செஞ்சோம். அருமையாக 1 கிலோ 1.5 கிலோவுக்கிட்ட சேப்பங்கிழங்கு வந்தது. இதையும் நட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதை 2 கிழங்கு போடுறோம். சேப்பங்கிழங்குன்னா எங்கள் வீட்டில் எல்லாரும் பிரியமாக சாப்பிடுவாங்க. அதனால 2 தொட்டியில் போடுறோம் சேப்பங்கிழங்கு. அடுத்து கருணைக்கிழங்கு. கருணைக்கிழங்கும் இப்போ வீட்டில் அறுவடை பண்ணோம் பாருங்க, 1.5 கிலோ வந்தது. அதான் மசியல் பண்ணி சாப்பிட்டுட்டோம், ரொம்ப அருமையாக இருந்தது. அதனால கருணைக்கிழங்கு மறுபடியும் நடுறோம். இப்போ கிழங்கு வகைகளை எல்லாம் நட்டுட்டோங்க. இப்போ சில காய்கறி செடிகளுக்கு விதை போடலாம். இது சிகப்பு தக்காளிங்க, சிகப்பு தக்காளி விதை. இதை இப்போ போடலாம். குளிர் சீசனுக்கு தக்காளி நல்லா வரும்னு சொன்னாங்க. அதனால இந்த தக்காளி விதையை இப்படி போட்டுக்கலாம். இது சிகப்பு தக்காளி போட்டுட்டோம். அடுத்தது நாட்டு தக்காளி. இந்த நாட்டு தக்காளி விதையும் போட்டுக்குவோம். அடுத்தது சிகப்பு முள்ளங்கி, இதையும் போட்டுக்கலாம். அடுத்தது வெள்ளை முள்ளங்கி, இது கவர்மெண்ட் ஓட விதை, இதையும் போட்டுக்குவோம். அடுத்தது சிகப்பு கீரை, செங்கீரை. இந்த செங்கீரை விதையும் போட்டுக்கலாம். அடுத்தது கொடி காராமணி. இந்த கொடி காராமணியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இருக்கிறதெல்லாம் போட்டுருவோம். இது போன வருஷத்து விதை, எத்தனை விதை முளைக்கும்னு தெரியல, அதனால எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இங்கே வா. எல்லாத்துக்கும் மேலேயும் இந்த மண் கலவை தூவிக்கலாங்க. இது 1:1 தோட்டத்து மண்ணும் கோகோ பீட்டும். இது தூவிக்கலாம்.
இங்கே ஒன்று இருக்குது. இது உனக்கு சின்னது சிகப்பு தக்காளி, இதையும் தூவிக்கலாம். இப்போ எல்லா விதையும் போட்டுட்டோங்க. இன்னும் ஒரே ஒரு விதை இருக்குது, வெள்ளரி விதை. அதை வேற ஒரு இடத்துல போய் போடுவோம். எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றிடலாங்க. தண்ணி தெளித்து விட்ருவோம். பாருங்க, வெள்ளரி. இந்த வெள்ளரி விதையை இங்கே போட்டுக்கலாம். போன தடவையும் இந்த இடத்துல தான் வெள்ளரி போட்டிருந்தோம் நாங்கள். அதனால் இந்த க்ரோ பேக்கை அப்படியே மாற்றலை, கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணி விட்டு அதில் உரமெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் இப்போ. அதனால் இந்த இடத்துல வெள்ளரி போட்டுக்கலாம். நிறையா போடுறோம். எந்த கன்று சிறப்பாக வருதோ அதை எடுத்து 2-3 இடத்துல கூட வச்சுக்கலாம். 2-3 கன்று நல்லா வந்ததுன்னா. அதனால தான் நிறையா போட்டு விட்றோம். போட்டாச்சுங்க. இப்போ தண்ணி ஊற்றி விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இப்போ கையிருப்பில் இருந்த விதைகள்லாம் போட்டுட்டோம். இனிமேல் மேற்கொண்டு கொடி காய்கறிகள், சில காய்கறிகள் வாங்கணும். அதையெல்லாம் வாங்கி போடுவோம். இப்போதைக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.